ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும், ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வரும்போது நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும், இந்த ஒரு வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ரேஷன் கார்டு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வரும்போது நம்ம சைடில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோன்னா, நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ண பிறகு, அதாவது அப்ளிகேஷன் காப்பியை சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை பார்த்தீங்கன்னா tnpds.gov.in இந்த வெப்சைட்டில் மின்னணு அட்டை விண்ணப்ப நிலைன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதாவது ரேஷன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப் ஃபைல் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் காப்பி. அந்த காப்பியை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வந்து அவங்கவுங்க அப்பா அம்மா வீட்டு ரேஷன் கார்டுலேருந்து டெலீட் பண்ணியிருப்பீங்க. அந்த டெலிஷன் சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. டெலிஷன் சர்டிஃபிகேட்டை வந்து எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா, அட்டை தொடர்பான சேவை நிலை அறின்னு சொல்லிட்டு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டெலிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்தாங்களோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டிங்கன்னா உங்களுடைய டெலிஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வந்துடும். அந்த டெலிஷன் சர்டிஃபிகேட்டையும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ரேஷன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது அப்ளிகேண்டடாக யார் கொடுத்தீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய ஆதார் கார்டு, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெலாம் வந்து நீங்கள் என்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோடைய எல்லாருடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்க எல்லாருடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ் காப்பியும் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு பிறகு அப்ளிகேண்டோட ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும்போது என்ன ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அதே ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கேஸ் பில் வந்து நீங்கள் கட்டாயம் எடுத்து வைக்கணும். லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் வாங்கின ஏதாச்சும் ஒரு கேஸ் பில்லை வந்து ஒரிஜினலும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காப்பீஸ் எல்லாமே ஒரிஜினல் ஜெராக்ஸ் காப்பி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக அவங்க வந்து ஒரிஜினல் வந்து செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜெராக்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் காப்பி வந்து அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. அதனால் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் தனித்தனியாக எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எப்போ ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வருவாங்க, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணுன்ற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மின்னணு அட்டை விண்ணப்ப நிலைன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கு தான் உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை சர்ச் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு டிக் இருக்கும். அந்த டிக் என்னென்னா, நீங்கள் வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ண பிறகு சப்மிட் பண்ணிட்டீங்க, அதாவது உங்களோட அப்ளிகேஷன் காப்பி சப்மிட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அது வந்ததுக்கான டிக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் டிக்கு. அடுத்தது ஆவண சரிபார்ப்பு. உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க. அதில் எல்லாருடைய ஆதார் கார்டையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும்போது கிளியராக தெளிவான ஸ்கேன் காப்பீஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து 2வது டிக் வந்து, அதாவது உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதில் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஸ்கேன் பண்ணி அனுப்பின ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், கேஸ் காப்பி, ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த 2வது டிக்கை அவங்க ஓகே பண்ணிடுவாங்க. உங்களுக்கு 2வது டிக்கு வந்து, அதாவது ஆவண சரிபார்ப்பு டிக்கில் வந்து க்ரீன் கலர் டிக் வந்துச்சுன்னா அடுத்தது உங்களுக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் தான். அந்த டிக் வந்ததுலேருந்து ஒரு 3 days 4 daysல உங்கள் வீட்டுக்கு ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு க்ரீன் டிக் வராமல் இன்ட்டு போட்டு ரெட் கலரில் வந்துச்சுன்னா நீங்கள் அப்ளிகேஷன் காப்பியை வந்து தப்பாக வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஏதாச்சும் அப்ளிகேஷன் காப்பியில் வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தப்பாக நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க, ஏதாச்சும் தாலுக்கா ஆஃபீஸ் வந்து தப்பாக டைப் பண்ணியிருக்கீங்கன்னா, இல்லை உங்களுடைய ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணி அனுப்புறது தெளிவாக இல்லை, தப்பாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் டிக் வராமல் ரெட் கலரில் இன்ட்டு போட்ட ஒரு மார்க் மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் திரும்பவும் ரேஷன் கார்டு புதுசாக திரும்பவும் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வரும்போது சில பேருக்கு வந்து கால் பண்ணிட்டு வருவாங்க, சில பேருக்கு கால் பண்ணாமல் டைரெக்டாக அவங்களுடைய வீட்டுக்கே வந்துடுவாங்க.
வீட்டுக்கு வந்த உடனே உங்களோட அப்ளிகேஷன் காப்பீஸ் கேட்பாங்க. உங்களோட ஆதார் கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்ஸு, ஜெராக்ஸ் காப்பிலாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இது எல்லாமே கரெக்டாக இருந்த பிறகு உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து உங்களுடைய வீடை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி, அதாவது ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பசங்கன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஃபேமிலியாக வந்து இருக்கீங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக கிச்சன் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனி கிச்சன் இருக்கா? அங்கே வந்து நீங்கள் எல்லாமே ஒரு நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஃபீல்டு வெரிஃபிகேஷனை கண்டிப்பாக பார்ப்பாங்க. இப்போ வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் பையன் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா தனித்தனி ரேஷன் கார்டு வாங்கலாம். அப்பா அம்மா அவங்க ஒரு ஃபேமிலியாக அவங்களுக்கு ஒரு கிச்சன், ஹால், பெட்ரூம் இருக்க மாதிரி அவங்களோட ஃபேமிலி செட்டப்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பையன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹாலு, கிச்சனு, பெட்ரூம் இந்த மாதிரி தனி செட்டப்பில் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீல்டு வெரிஃபிகேஷன் ஓகே பண்ணி அவங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரே வீட்டு நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டு நம்பரில் வந்து நம்ம வந்து தனித்தனி போர்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா எத்தனை ரேஷன் கார்ட்ஸ் வேணால் நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன்ஸ்லேயும் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. 4 பேரும் தனித்தனியாக அவங்க ஹாலு, கிச்சன், முக்கியமாக அவங்க கிச்சன் தான் பார்ப்பாங்க. அவங்க தனி செட்டப்ஸாக கிச்சன் வச்சுட்டு அவங்கவுங்க தனித்தனி ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ரேஷன் கார்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ரேஷன் கார்டு ஓகே பண்ணுவாங்க. கிச்சன் இல்லைன்னா கண்டிப்பாக ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்களே வந்து என்னென்னா உங்களுக்கு சில தனி கிச்சன் இல்லை, அதனால் ரேஷன் கார்டு வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு போயிடுவாங்க. கிச்சன் தனியாக இருந்தால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வெரிஃபிகேஷனில் ரேஷன் கார்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. முக்கியமாக அவங்க பார்க்கறதே வந்து கிச்சன் செட்டப்ஸ் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஃபீல்டு வெரிஃபிகேஷனில் வரும்போது ஃபீல்டு ஆஃபீஸருக்கு நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஃபீல்டு ஆஃபீஸர் வந்துட்டு போனதுலேருந்து ஒரு த்ரீ டேஸ்லேருந்து ஒரு 4 டேஸ், ஒரு 5 டேஸ், அதாவது ஒரு 1 வீக் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. அந்த 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3வது டிக்கும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு 3 டிக்கும் க்ரீன் கலர் வந்த பிறகு ஃபீல்டு ஆஃபீஸர் வந்து ஓகே பண்ணிட்டாங்க. உங்களோட அப்ளிகேஷனை தாலுக் ஆஃபீஸ் அதிகாரிக்கு வந்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். தாலுக் ஆஃபீஸ், அதாவது டிஎஸ்ஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா, ஃபீல்டு வெரிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா கமெண்ட்டையும் பார்த்துட்டு உங்களுக்கான ரேஷன் கார்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த 4வது டிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துச்சுன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து ஃபுல்லாக வந்து 100% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி 4 ஆப்ஷனும் வந்த பிறகு உங்களுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா, நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஓகே ஆகிடுச்சு, அதாவது ஓகே பண்ணிட்டோம், உங்களுக்கு வந்து இந்த ஒரு ரேஷன் கடை தான் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷாப் நம்பர் வந்து ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த மெசேஜ் வந்த பிறகு டிஎன்பிடிஎஸ்சில் வந்து ஃப்ரண்ட் பேஜ் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ, அதாவது நீங்கள் ரேஷன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து என்ன பண்ணுன்னா உறுப்பினர் சேவைக்குன்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த மொபைல் நம்பர் கொடுத்து இந்த கேப்சாவை கொடுத்து பதிவு செய்யும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியிட யார் கொடுத்துருக்கீங்க அவங்களோட நேமு, ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதில் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷில் 2 லாங்குவேஜ்லையும் இருக்கும். நீங்கள் கரெக்டாக அதில் என்ன நேம்ஸ் இருக்கோ அதே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டில் பிரிண்ட் ஆகி வரும். இப்போ உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வந்து 100% பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் செக் பண்ண பிறகு உங்களுக்கு ரேஷன் கார்டு எப்போ நீங்கள் வாங்குவீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மெசேஜ்லாம் வந்த பிறகு ஒரு 20 டேஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ண பிறகு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு வந்து பிரிண்ட் செய்யப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்த பிறகு நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் காப்பி இந்த மெசேஜ் காப்பி காமிச்சாதான் நீங்கள் போய்ட்டு தாலுக்கா ஆஃபீஸ்க்கு போய்ட்டு உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து வாங்கிக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பிரிண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு தாலுக்கா ஆஃபீஸில் போய்ட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு மெசேஜ் வரல, நீங்கள் 20 டேஸ் மேலே ஒரு 1 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக தாலுக்கா ஆஃபீஸ் போய்ட்டு இந்த மாதிரி ரேஷன் கார்டு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு, கார்டு டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னு சொல்லும்போது உங்களோட கார்டு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேஷன் கார்டு வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த ப்ராசஸ் மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸி தான். நீங்கள் வந்து டாக்குமெண்ட்லாம் வந்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தனி கிச்சன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு தனி ரேஷன் கார்டு நீங்கள் வாங்கிட முடியும். இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலியில் யாராச்சும்
புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸை முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபீல்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சுனாலே அவங்களுக்கு கன்ஃபார்மாக ரேஷன் கார்டு கன்ஃபார்ம் ஆகிடும். நம்ம சேனலில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.